இந்த உலகத்தில் யாரெல்லாம் நல்லவங்க யாரெல்லாம் கெட்டவங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு சின்ன குட்டி கதை சொல்லட்டுமா? ஒரு ஊரில் 2 பசங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஃபேமிலிக்கு தெரியாமல் சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி சினிமாவுக்கு போயிட்டு வர்ற டைமில் அவங்களுக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அப்போது ஒரு போலீஸ்காரர் அவர்கிட்ட வந்து, ஒருத்தனுக்கு காயம் பட்டிருக்கு, அவனை சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்துகிட்டு இருக்கும்போது, இன்னொரு பையன் என்ன சொல்கிறான், நான் வீட்டுக்கு தெரியாமல் வந்திருக்கேன், தயவுசெய்து எப்படியாவது என்னை இந்த டைமுக்குள்ளே வீட்டுக்கு அனுப்பி வச்சுருங்க, இல்லைன்னா என்னை வீட்டிலேயே சேர்த்துக்க மாட்டாங்க, என் லைஃபே கேள்விக்குறி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழறான். அப்போ அந்த போலீஸ்காரர் அந்த சுச்சுவேஷனில் என்ன முடிவு எடுப்பார்? இல்லை நீங்கள் அங்கே இருந்தால் என்ன முடிவு எடுத்திருப்பீங்க? கண்டிப்பாக ஒரு உயிர் தான் முக்கியம், இந்த உயிரை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு தான் நீங்கள் முயற்சி எடுத்திருப்பீங்க. அதே தான் அந்த போலீஸ்காரரும் பண்ணியிருப்பார். அப்போ அந்த இன்னொரு பையன் அவரை பற்றி என்ன நினச்சிருப்பான்? சரி, நம்ம கேட்டது ஒரு சின்ன உதவி, அந்த டைமுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு அனுப்பியிருந்தாங்கன்னா நம்ம மாட்டி இருந்திருக்க மாட்டோம், நம்ம அப்பா அம்மாவும் நம்மளை திட்டி இருக்க மாட்டாங்க, இந்த போலீஸ்காரர் எவ்வளோ பெரிய கெட்டவர் அப்படின்னு தானே முடிவு பண்ணியிருப்பான். இதே அந்த சேம் போலீஸ் தான் ஒருத்தரோட உயிரை காப்பாற்றுறதுக்காக முயற்சி எடுத்து அந்த உயிரை காப்பாற்றி ஒரு குடும்பத்தை வாழ வச்சுருப்பார். இதே தான் நம்மளும் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு ஃபேவராக ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா அவங்களாம் நல்லவங்க. அவங்களோட சுச்சுவேஷனில் அவங்களுக்கு எது முக்கியம்னு படுதோ அவங்க அதை செஞ்சுட்டு நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள கெட்டவங்க. நமக்கு ஃபேவராக இல்லைன்னா ஒருத்தவங்க கெட்டவங்களாக ஆகிட மாட்டாங்க. ஸோ தயவுசெய்து ஒருத்தவங்களால் உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ண முடியலன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமாவது முயற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.